ஐயோ ஐயோ வலி தாங்க முடியலையே. பொம்பளைங்களா அவளுங்க பிசாசுங்க. ஐயோ வலிக்குதே. என்னாச்சு வித்யா, காலையிலேயே முதுகு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க? என்னால எந்திரிக்க கூட முடியல, வலியில துடிச்சிட்டு இருக்க. நீங்க என்னன்னா ஹாயா என்ன கேள்வி கேக்குறீங்க? இது என்ன அநியாயமா இருக்கு? உனக்கு முடியலன்னா நான் என்னன்னு கேட்கவும் கூட கூடாதா? எனக்கு முதுகு புடிச்சுக்கிச்சு. முதுகுக்காவது உன்னை பிடிச்சிருக்குத. இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறது. சரி, என்னாச்சு? திடீர்னு எப்படி முதுகு பிடிச்சது? அது அது நேத்து ராத்திரி அது அம்மாக்கு முதுகு வலிக்குதுன்னு அனத்திட்டு இருக்காடா. ஏன் எப்படி என்னாச்சு? அதான் கேட்டு இருக்கிறேன், சொல்லு வித்யா. அது நேத்து ராத்திரி தூக்கத்துல ஏதோ கெட்ட கனவு வந்துச்சுங்க. அந்த கனவுல பயந்து பெட்ல இருந்து உருண்டு கீழே விழுந்துட்டேன் போல இருக்கு. ஐயோ அதான் முதுகு பயங்கரமா வலிக்குது. அப்பா என்னால நகர கூட முடியலையே. ஐயோ சரி, அவ வழியில இருக்க, நீ என்னமோ சிரிக்கிற? இல்லப்பா, அது இல்லப்பா, நேத்து ராத்திரி நம்ம ஏரியால ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குப்பா. தரமான சம்பவமா? என்ன? அது நம்ம மீனாவோட போஸ்டர் நம்ம நிறைய இடத்துல ஒட்டி இருக்கிறோம்ல. ஆமா. அந்த போஸ்டர் யாரோ கிழிக்க பாத்துருக்காங்கப்பா. ஓ அப்படியா? அப்ப அந்த பக்கமா வந்த மீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்து அவங்கள அடிச்சு விரட்டி இருக்காங்க. அவங்களும் தலை தெறிக்க ஓடி இருக்கிறாங்கப்பா. ஓடிட்டாங்க? அப்படின்னா இவளுக்கு முதுகு வலி வர்றதுக்கு என்ன காரணம்? இல்லப்பா, அது இந்த கெட்ட கனவு வந்தா கெட்டது நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல. மீனா போஸ்டர் யாரோ கிழிச்சது அம்மா கனவுல வந்திருக்கும் போல. அதனாலதான் அம்மா விழுந்திருக்காங்க. யாரு மீனா போஸ்டர் கிழிச்சா? அது தெரியலப்பா. ஆனா யாரோ ஒரு லேடி தான் இதெல்லாம் பண்ணிருக்காங்கப்பா. அவங்க முகத்தை சேலையை வச்சு மூடி இருக்காங்கப்பா. கிட்டத்தட்ட அவங்க நம்ம அம்மா வயசுல இருக்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கப்பா. டேய், இப்ப யாராவது இதெல்லாம் கேட்டாங்களா? நானே வலியில இருக்கேன். அதுக்கு நான் ஒரு வைத்தியம் சொல்லுவாமா? இந்த உலக்க இருக்குல்ல, உலக்க. தெரியும் தெரியும். அந்த உலக்க எடுத்து முதுகுல வச்சு 2 புரட்டு புரட்டணும்னா எல்லாம் சரியாயிடும்பா. அப்படியா? டேய், அப்படியே எடுத்து என் தலையில அடி. உன்னை யாராவது வைத்தியம் கேட்டாங்களோ? ஐயோ அம்மா. அம்மாவை பார்த்து பத்திரமா இருக்க சொல்லுப்பா. ஏற்கனவே முதுகு பிடிச்சிருக்குது, இல்ல தலைவணி வேற தூக்கி அடிக்கிறாங்க. அப்புறம் எந்திரிக்கவே முடியாம போகுது. ஏங்க தள்ளுங்க. அத்தை காஃபி. இப்ப காபி குடிக்கிற நிலைமையில நான் இருக்கேன். என்னாச்சு அத்தை? கீழே வந்துட்டாங்களா? முதுகு வலிக்குதான். நான் வேணா உத்தரம் கொடுக்கவா? ஒண்ணும் தேவையில்லை. காஃபி குடிக்குமா, முதுகு வலிக்கு நல்லது. இது எந்த ஒரு வைத்தியம்டா? மீனா போடுற காஃபியை குடிச்சாலே எல்லா பிரச்சனையும் போயிடும்பா. சரி குடிங்க. டேய், உன் பொண்டாட்டி புகழ பாடிக்கிட்டே இருக்காத. நானே வலியில இருக்கேன். மீனா, நீ எதுக்கு இவங்க கேட்காம காஃபியை கொண்டு வந்த? வா போலாம். சரி சரி கொண்டா. மாமா, இந்தாமா, இதுல கொஞ்சம் பணம் இருக்கு, தேர்தல் செலவுக்கு உதவும் வச்சுக்க. எதுக்கு மாமா? இல்லம்மா, நீ சங்க தேர்தல் நிக்கிற, இப்ப உனக்கு பணம் தேவைப்படும், தேர்தல் செலவுக்கு வச்சுக்க. என்னாலும் இப்ப இவ்வளவுதான் முடிஞ்சது. ஏங்க இப்ப எதுக்கு அவளுக்கு பணம் கொடுக்கறீங்க? உன்னாலேயே முடியலையல்ல, பேசாப்பாடு. பணம்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, என்கிட்ட ஏற்கனவே இருப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா. நம்ம என்ன இந்த சிந்தாமணி மாதிரி மத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு வாங்க போறோம்? மீனவன நல்ல குணத்தாலையும் அவன் நடந்துக்கிற விதத்தாலையும் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கப்பா அவளுக்கு. அது தெரியல, உங்ககிட்ட பணம் இல்லைங்கிறதுக்காக நான் இதை கொடுக்கல. மரியாதை, மருமகளோட வெற்றியில எனக்கு பங்கு இருக்குது இல்ல. சும்மா வாயில சொன்னா போதுமா? அவங்க அவங்கனால முடிஞ்சது செய்யணும்ல. இந்த வாங்க. ரொம்ப நன்றி மாமா. இதை நான் பணமா நினைச்சு வாங்கல, உங்க ஆசீர்வாதமா நினைச்சு வாங்கிக்கிறேன் மாமா. ஆசீர்வாதம் எப்பவும். கொஞ்சம் உள்ள வரீங்களா? என்ன இப்ப எதுக்குங்க அவளுக்கு பணம் கொடுக்கறீங்க? அவங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணுவாங்க, நாம அதுக்கு பணம் கொடுக்கணுமா? இல்ல பார், எல்லா விஷயத்திலயும் தேவையில்லாம தலையிடாது, அப்புறம் உனக்கு நிம்மதியா இருக்காது. நம்ம வீட்டு பொண்ணு தலைவியான நமக்கு தானே பெருமை. இல்ல பார், இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த போஸ்டர் கிழிச்சதை வச்சு முத்து சொன்னதுல ஒண்ணு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி கேவலமான விஷயம் எல்லாம் பண்ணாத விஜயா. மீனா இப்பதான் முன்னேறிட்டு வர்றா, அது தடுக்காத விஜயா. அவளுக்கு எதிராக எதையும் செஞ்சிட்டு இருக்காத, அப்புறம் இந்த மாதிரி பல அடி விழுக பாத்து.
பேசுறதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அக்கா வணக்கம். இப்ப பூ வியாபாரிகள் சங்கம் எலெக்ஷன் வருதுல்ல, அதுக்கான சர்வே எடுக்கிறோம். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யாரு ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அவசரமா வாங்கன்னு சொல்லிட்டு இப்படி அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்க 2 பேர் முகமே சரியில்லையே. ஏதாவது ப்ராப்ளமா? Yes, big problem. கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கும். We have to do something about this. எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அதானே முதல்ல விஷயத்தை தெளிவா சொல்லுங்க. மீனா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பாங்களா இல்ல? அதுல என்ன சந்தேகம்? கண்டிப்பா மீனா தான் ஜெயிப்பா. இருங்க முத்து, ஜெயிப்பாங்களா இல்லையான்னு பூக்காரங்க கிட்ட எல்லாம் சர்வே எடுத்தோம். ஓ, கருத்து கணிப்பா? என்ன ரிசல்ட்? நீங்களே பாருங்க. என்னது கலர் கலரா வரைஞ்சு வச்சிருக்கீங்க? டேய் இருடா, அன்னைக்கு 35% ஓட்டு தான் இருக்கு. அப்படியா? சூப்பர். அப்ப சிந்தாமணிக்கு 65% இருக்குடா. அப்ப சிந்தாமணி தான் அதிகமா இருக்கா? ஆமா, அது லேடிஸோட ஓட்டு கொஞ்சம் மீனாக்கு தான் அதிகமா இருக்கு. ஜென்ஸோட ஓட்டு மேக்ஸிமம் சிந்தாமணிக்கு தான் இருக்கு. இதே ஸ்டேட்டஸ்ல போனா மீனா வின் பண்றது கஷ்டம் முத்து. அக்கா எப்படியாவது ஜெயிச்சிடுவான்னு தான் நம்பிட்டு இருந்தோம். ஏன் யாரும் மீனாக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? இந்த சிந்தாமணி பண்ணதெல்லாம் மறந்துட்டாங்களா? அப்படி இல்ல சீதா, எல்லாருக்கும் மீனாவை பிடிக்கும். அவங்க மேல கோவம் எதுவும் இல்ல. ஆனா மீனாவால இந்த பொறுப்பை பண்ண முடியுமான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு. அப்ப சிந்தாமணியால மட்டும் இதை கரெக்டா பண்ணிட முடியுமா? டேய், அந்த அம்மாட்ட பொறுப்பு இல்லைனாலும் அதுட்ட ஒரு அனுபவம் இருக்குல்ல, அதிகாரமா இருக்கு தெரியும். அதை வச்சுதான் அந்த பொம்பளை எல்லாரும் நம்புறாங்க. அச்சச்சோ, அப்ப அக்கால ஜெயிக்க முடியாதா? சீதா, நம்மள மாதிரி ஆளுங்க இப்படி எலெக்ஷன்ல நிக்கிறதே ஜெயிச்ச மாதிரி தான். மீனாக்கு இதுவே ஒரு வெற்றி தான். முடிஞ்ச அளவுக்கு இதுல முயற்சி பண்ணுவோம். ஜெயிக்கலையா இத பயிற்சி எடுத்துட்டு அடுத்த எலெக்ஷன்ல நிப்போம். மாமா, அக்கா பத்தி உங்களுக்கு தெரியாதா? இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டா அப்புறம் எப்பவுமே எலெக்ஷன்ல நிக்க மாட்டா. அன்னையே வேண்டாம்னு சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணோம். இப்ப வின் பண்ண முடியலன்னா அது அன்னைக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்ல. அது மட்டும் இல்ல மாமா, அந்த சின்னமணி ஆட்டம் ஓவர் ஆயிடும். அப்புறம் அக்காவை ரொம்ப அவமானப்படுத்துவா. அதுவும் கரெக்ட் தான். அந்த அம்மா எப்படிதான் மீனாவை தோக்கடிக்கலாம்னு சுத்திட்டு இருக்குது. இப்ப என்னடா பண்றது? மீனாவோட ஓட் பர்சன்டேஜ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது எப்படிங்க முடியும்? கேன்வாஸ் பண்ணணும். மீனாவை பத்தி நாம தான் எல்லார்கிட்டயும் சொல்லி ஓட் கேட்கணும். கரெக்ட் தங்கச்சி. மீனா மனசை பத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அதுக்கு ஒவ்வொரு கடையா ஒவ்வொரு வியாபாரியா பார்த்து நம்ம பிரச்சாரம் பண்ணணும். அப்படி பண்ணா அக்காக்கு ஓட்டு போடுவாங்களா? சீதா, மீனா ஜெயிச்சா என்னென்ன செய்வான்னு தெரிஞ்சாதானே மீனா மேல நம்பிக்கை வரும். கரெக்ட். பிரச்சாரத்தோட புது புது ஸ்கீமை கொண்டு வரணும். நான் யோசிக்கிறேன். நானும் யோசிக்கிறேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த கருத்து கணிப்பு விஷயம் நமக்குள்ளே இருக்கணும். மீனாக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அதுவே அவன் நம்பிக்கை உடைச்சிடும். கரெக்ட். மீனாக்கு சொல்ல வேண்டாம். அதே மாதிரி நாமளும் இந்த கருத்து கணிப்பெல்லாம் மறந்துடணும். மீனா ஜெயிப்பான்னு முழுசா நம்பி வேலை பார்க்கணும். கரெக்ட். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் க்ளீன் ஸ்லேட். ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். அப்ப இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிடலாம். கரெக்ட். மீனாக்கு நம்ம ஒரு பறக்கும் படையா இருந்து வேலை செய்யறோம். ஜெயிக்க வைக்கிறோம். லைனா நோட் பண்ணிடுங்க. மீனா, என்னோட போன் நம்பருக்கு லிஸ்ட் அனுப்புங்க. என்னங்க?
ஸ்வேதா நமக்கு டைம் இல்ல, ஃபாஸ்டா ஒர்க் பண்ணனும். எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இந்த மாதிரி எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஒர்க் பண்றது கூட நல்லா இருக்குல்ல? எனக்கும் எக்ஸைட்டடா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குங்க. ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. ஆமா மீனா, அதுக்கான எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். ஸ்வேதா, முதல்ல மீனா ஜெயிச்சா என்னென்ன செய்வாங்கன்னு அவங்கள பேச வச்சு அதை வீடியோவா பண்ணி அதை சென்ட் பண்ணணும் எல்லாருக்கும். மீனா, உங்களுக்கு ஓட்டு போட போறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க, நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். வயித்துல போட்டிருக்க கட்டு தெரியற மாதிரி வேணும். ஐயோ, அதெல்லாம் எதுக்குங்க? அப்பதான் சிந்தாமணி உங்களை என்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். கரெக்ட். இதுக்கப்புறமா நீங்க தைரியமா இந்த எலெக்ஷன்ல நிக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க வீட்டு பொண்ணு மீனா. வர பூ வியாபாரிகள் சங்க எலெக்ஷன்ல நான் தலைவர் பதவியில நிக்கிறேன். என்ன நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சூப்பர் மீனா, கலக்கிட்டீங்க. இத பார்த்தா சிந்தாமணிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட போட மாட்டாங்க. ஸ்வேதா, இந்த வீடியோவை நான் ஒரு நம்ம லிஸ்ட் அனுப்புனல, அது எல்லாத்துக்கும் அனுப்பிடுங்க. ஓகே, அனுப்பிட்டா போச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நான் இதை எடிட் பண்ணி சோஷியல் மீடியால ரீல்ஸா போஸ்ட் பண்றேன். அது இந்த மாதிரி வரும். ஓகேவா? நல்லா இருக்கு. மீனா, இந்த வீடியோ பாக்குற எல்லாரும் உங்களுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க தான் வின் பண்ணுவீங்க. நீங்க இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீனா, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க? நீங்க நல்லது பண்றதுக்காக எலெக்ஷன்ல நிக்கிறீங்க, அதுக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம். மீனா, நீங்க ஃபேமிலிய பாத்துக்கிறதும் இல்லாம பிசினஸும் பண்றீங்க. எல்லாரும் அதோட நின்றுவாங்க. அவங்கவுங்க லைஃப் மட்டும் தான் பாப்பாங்க. ஆனா நீங்க உங்களால முடிஞ்ச ஹெல்ப்ப மத்தவங்களுக்கும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. உங்களை பாக்கும்போது மத்தவங்களுக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். அதுக்கு எப்பவும் என் சப்போர்ட் இருக்கும். என்னோட சப்போர்ட்டும் தான். ரொம்ப நன்றி. இறங்கடாடி. டேய், எல்லா இடத்துலயும் போஸ்ட் ஓட்டணும்டா. எங்க பார்த்தாலும் மீனா தான் தெரியும். சரி முத்து. டேய், எல்லா இடத்துலயும் ஒட்டிடலாம், ஏன்டா கவலைப்படுற? ஏம்பா, நம்ம ஜெயிச்சிட முடியுமா? நீ ஏன்டா அப்படி கேக்குற? அதுல என்ன டவுட்? சிந்தாமணி எப்படியும் மீனா சிஸ்டரை எதிர்த்து ஜெயிக்கணுங்கிற முடிவுல இருக்கு. இது வரைக்கும் வட்டிக்கு மட்டுமே காசு கொடுத்துட்டு இருந்தவங்க இப்ப எல்லாருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். ஆளுங்களை அமிச்சு எல்லா கடைகளுக்கும் பணம் கொடுத்துருக்காங்க. ஆமா, இப்படியே போனா மீனா சிஸ்டர் ஜெயிக்கிறது கஷ்டம்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. யாரா அப்படி பேசுறது? இத பாரு. நல்லா பாரு. பாத்து இல்ல, மீனா அந்த தேர்தலுக்காக ரத்தம் சிந்தி இருக்கா. ஏப்பா, அரசியல்வாதிக்கு மாதிரி நாமளும் இப்படி போட்டாலாம் எடுத்து போட்டுமா? டேய், அந்த சிந்தாமணி என்ன பண்ணிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டா யாருக்கு வேணா அந்த நிலைமை வரலான்னு எல்லாருக்கும் நம்ம ஞாபகப்படுத்தணும். அதுக்குதான் இது. நீ சொல்றது கரெக்ட் முத்து. இத பார்த்து சிம்பத்தி ஓட்டுலாம் நமக்கு கிடைக்கும். டேய், சிம்பத்தி ஓட்டலாம் நமக்கு தேவையில்லடா. உண்மையிலே அன்னைக்கு என்ன கத்தியால குத்த வந்தானுங்க. மீனா வந்து தடுத்துட்டா. மீனா மட்டும் தடுக்காம இருந்தான்னு வையேன், என் வயித்துல ஆழமா இறங்கிருக்கா. இன்னும் எனக்கு சங்குதான். டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? டேய், உண்மை அதான்டா செல்வம். அதனால ஜனங்களுக்கு என்ன நடந்துச்சு நம்ம தெரிய வைக்கணும். இந்த போஸ்டர் எல்லாரும் பார்த்தாங்கன்னு வையேன், எல்லாரும் மீனாக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நம்ம என்ன பண்றோம், இந்த போஸ்டர் ஒட்டி போன்ல போட்டோ எடுத்து சங்கத்துல இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் அனுப்பி வைக்கிறோம். ஏற்கனவே வீட்டுல ஸ்வேதா, பலகுரலை, மீனா எல்லாரும் சேர்ந்து ஆன்லைன்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட சேர்த்து இதையும் அனுப்புவோம். நல்லா ஒர்க் அவுட் ஆகும். சரிப்பா, அங்க போய் ஒட்டலாம். வந்துடுறேன். பாப்பலாம். பாத்தியடா, பாவம் அந்த பொண்ணு பூ ஊத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன பாவம் பண்ணுச்சு? கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணியா அது. இந்த பொண்ணை போய் சிந்தாமணி ஆளை வச்சு கத்தியால குத்த வச்சாங்க. போ.
டேய் அடுத்த போஸ்ட் கொடுறா. குடு குடிப்பா. ஏய் இங்க பாரு. என்னப்பா முத்து மீனா எங்க? அக்கா நான் தாங்க வீட்ல ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். போன்ல நெட்ல எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போஸ்ட் ஓட்டிட்டு இந்த இருக்கோம். போஸ்டரை பார்த்தா எனக்கே அழுகையா வருதுப்பா. மீனாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னப்பா பண்றது? எல்லாம் அந்த சிந்தாமணி பண்ற வேலை. முத்து, சிந்தாமணி நம்ம ஏரியாவுக்கு பணம் கொடுக்க வந்துச்சு. நாங்க தான் அதெல்லாம் ஒண்ணும் வேணான்னு திருப்பி அனுப்பிச்சிட்டோம். அக்கா எதுக்கு அனுப்பி விட்டீங்க? அதெல்லாம் அந்த அம்மாவோட பணமா? உங்க எல்லார்கிட்டயும் அநியாயமா வட்டி போட்டு சம்பாரிச்ச பணம் தானே அது. அந்த அம்மா கொடுத்தா பணத்தை வாங்கிக்கங்க. ஆனா ஓட்ட மட்டும் மீனாக்கு போட்டுருங்க. புரியுதா? சரிப்பா. கரெக்ட். அது உங்ககிட்ட திருந்த காசை தான் அந்த அம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த காசை நீ இப்படிதான் வசூல் பண்ண முடியும். யோசிச்சு ஓட்ட போடுங்க. அக்கா என் பொண்டாட்டி இந்த மாதிரி காசுலாம் கொடுக்க தெரியாது. அவளுக்கு உண்மையா உழைக்க தெரியும். பணத்தை பார்த்து ஓட்ட போட்டுறாதீங்க. பணத்தை கொடுத்தா வாங்கிக்கங்க. ஆனா ஓட்ட மட்டும் மீனாக்கு போட்டுருங்க. எங்க ஓட்டு மீனாவுக்கு தான்ப்பா. அவ்வளவுதான். சரிக்கா. சரி, வேணாம். அப்புறம் என்ன? வா இந்த வந்துடும்பா. அசகுறா. ஓட்டு. நல்லா ஓட்டுறா. டேய் போடாடுறா. என்ன முத்து போஸ்ட் ஓட்டுறியா? ஆ. எங்க ஓட்டு மீனாக்கு தான்ப்பா. சரிண்ணே நன்றிண்ணே. சரிக்கா. என்ன? அக்கா இதான் கடைசி இந்த ஏரியால இதான் கடைசி மீனா. சரிக்கா. நாளைக்கு பக்கத்து ஏரியாக்கெல்லாம் போய் மொத்தத்தையும் கவர் அக்கா? பண்ணிக்கலாம். வாமா மீனா வா. ம். அந்த சேர் எடுத்து வா. இப்படி உட்காரு. இல்ல ஏமா பரவாயில்ல சிரமப்படுற? அக்கா. கொஞ்ச நேரம் உட்காரு, உட்கார்ந்து போ. உட்காருமா. நாங்க உனக்கு தாமா ஓட்டு போடுவோம். நீ எதுக்கு வேஸ்டா அலைஞ்சிட்டு Notice இருக்க? கொடுப்போம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. வணக்கம் வணக்கம். எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். தேர்தல்ல நான் ஏன் நிக்கணும், ஏன் ஜெயிக்கணும்ங்கறத உங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ல. எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சுமா. நீ தான் கண்டிப்பா ஜெயிப்பன்னு உன்னை எதிர்த்து நின்னவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் கத்தியால குத்திருக்காங்க. அக்கா மத்தவங்கள பத்தி எல்லாம் நம்ம எதுவுமே பேச வேண்டாம். ஒரு தலைவியா நான் ஜெயிச்சா என்ன செய்வேங்கறத உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன். அக்கா நோட்டீஸ் எல்லாருக்கும் கொடுங்க. கொடுங்கக்கா. இந்தக்கா. ம். நான் செய்யற முதல் வேலை புயல் மழை காலத்துல பூவெல்லாம் நமக்கு ஒழுங்கா வந்து சேராது. அப்ப நம்ம பூ வியாபாரமும் சரியா நடக்காது. அந்த நேரத்துல நமக்கு ஒரு மானியம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன். அதுக்காக அரசாங்கத்துக்கிட்ட முறையா மனு கேட்டு நான் அதை வாங்கி தருவேன். அது மாதிரி பெண்களுக்கான சிறு தொழில் கடன் உதவியும் நான் வாங்கி தருவேன்.